Hey guys, my name is Kaushik and welcome back to LetCode. So, நம்ம previous videoல TestNG attributes, அதாவது depends on methods பார்த்தோம். கூடவே priorityயும் இன்னொரு வாட்டி பார்த்தோம். இந்த வீடியோல invocation count and invocation timeout அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெஸ்ட் கேஸை வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் லூப் போடணும். மெயின் மெத்தடில் ஃபார் லூப் போட்டு உள்ள கோடு எழுதி i equal to 0, i lesser than 2 அப்படின்னு சொல்லி 2 டைம்ஸ் வந்து நம்ம ரன் பண்ண வைக்கலாம். கரெக்டாக? பட் அதே வந்து TestNGல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆட்ரிபியூட் போட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் டேட்டா வந்து ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஒரு கிளட்டர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேட்டா ஆச்சு வேணும். கரெக்டாக? அப்போ தான் வந்து டெலிட் பண்ணுறது அப்டேட் பண்ணுறது எல்லாமே வந்து என்னால் பண்ண முடியும். அப்போது நான் டெஸ்ட் கேஸை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரன் பண்ணி பார்க்கணும், இல்லை மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரு ஏபிஐ வந்து நான் கால் பண்ணணும் அப்படின்னா அப்போ TestNGல வந்து இன்வோகேஷன் கவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு சிம்பிளான டெஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு கூகுளில் போயிட்டு கிரிக்கெட் என்ற வேர்டு சர்ச் பண்ணி அதோட கவுண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணிட்டு டிரைவர் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை ரன் பண்ண அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு வந்து 1 டைம் தான் ரன் ஆகும். எனக்கா இப்போ டெஸ்ட் ஒன்று தான் இருக்குது. கரெக்ட்? பட் எனக்கு இது வந்து 2 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வோகேஷன் கவுண்ட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ TestNGல பிராக்கெட் போட்டு இன்வோகேஷன் கவுண்ட் அண்ட் இங்கே வந்து இன்டீஜர் பாஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ வந்து 3 அப்படின்னு போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ரிப்போர்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே ஒரு மெயின் மெத்தடில் ஒரு main 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்குது. அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் நான் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து GitHubல கோடு பார்க்கும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஓகே, ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்வோகேஷன் கவுண்ட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் TestNG டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரன் ஆகுது அண்ட் கிரிக்கெட் என்ற வேர்ட் சர்ச் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் எடுத்து க்ளோஸ் வந்து பண்ணிச்சு. இப்போ எகெயின் செகண்ட் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகுது அண்ட் இப்போ எகெயின் தேர்ட் ஒன் வந்து ரன் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டெஸ்ட் ரன் வந்து 3 அப்படின்னு வந்திருக்கு அண்ட் நோ ஃபெயிலியர்ஸ் நோ ஸ்கிப்ஸ் ஆப்வியஸா. ஸோ ஃபெயிலியருக்கு அண்ட் ஸ்கிப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா அதை வந்து பாருங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் டெஸ்ட் ரன் 3 இருக்கு. பட் நீங்கள் கேட்கலாம், ஒரு அட்டெஸ்ட் தானே இருக்கு. ஸோ இன்வோகேஷன் கவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அட்டெஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் மாதிரி பண்ணிடும். அதாவது நம்ம இன்வோகேஷன் கவுண்ட் ஈக்குவல் டு 3 பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த அட்டெஸ்ட் வந்து 3 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து ரிசல்ட்ல டெஸ்ட் ரன் 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இன்வோகேஷன் கவுண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரு டெஸ்ட்டை வந்து இட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இன்வோகேஷன் கவுண்ட் வந்து யூஸ் பண்ணும். அதே மாதிரி இன்வோகேஷன் டைம் அவுட் 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ இன்வோகேஷன் டைம் அவுட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா லாங் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு 1000 அப்படின்னு 100 அப்படின்னு கொடுப்போம். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து 0 இருக்கும், லாங் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ் தட் த டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வோகேஷன் ஆன் தி டெஸ்ட் மெத்தட் ஷுட் பி டேக். அதாவது நம்ம ஒரு டைம் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்குள்ள நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். சப்போஸ் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சர்ச் பண்ணி ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நான் செட் பண்ணுறேன் லைக் ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு வந்து அட்லீஸ்ட் 10 செகண்ட்ஸ் ஆகணும். ஸோ 3 எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து 30 செகண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நடக்கலை அப்படின்னா அப்போ இந்த டெஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ரன்னில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து டைம் வரலை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ நம்மளே ஒரு குத்து மதிப்பாக கொடுப்போமே. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். அதாவது 20,000 செகண்ட்ஸ். 20,000 செகண்ட்ஸ் வரும். செகண்ட்ஸ் அதாவது 5,000 அப்படின்னா 5,000 மில்லி செகண்ட்ஸ், அதாவது 5 செகண்ட்ஸ். அப்போ 20,000 அப்படின்னா 20 செகண்ட்ஸ். ஓகே, லாங்னால நம்ம அத்தனை வேல்யூ வந்து கொடுக்குறோம். ரன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ரன் ஆஸ் TestNG டெஸ்ட். அதாவது 3 எக்ஸிக்யூஷனும் வந்து 20 செகண்ட்ஸ்க்குள்ள நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நடக்கல அப்படின்னா அப்போ எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து எல்லாமே வந்து பாஸ் ஆயிருக்கு. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரன் 1 வந்திருக்கு. அது ஆக்சுவலி 1 கிடையாது, 3 தான்.
அந்த TestNG வெர்ஷன்ல மேபி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டைமை வந்து குறைச்சிடலாம். ஓகே, ஸோ 1000 அப்படின்னு வைக்கிறேன், 10,000 அப்படின்னு வைக்கிறேன். அதாவது 10 செகண்ட்ஸ்குள்ளேயே மூணுமே வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு ஃபெயிலியராக இருக்குது. எனக்கா ஃபெயிலியர் ஏன் வந்திருக்கு அப்படின்னா 10 செகண்ட்ஸ்குள்ளே 3 எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலை. 1 எக்ஸிக்யூஷனில் 3 எக்ஸிக்யூஷன் டோட்டல் கவுண்ட், அதாவது என் வேல்யூ வந்து என் வேல்யூ இந்த சென்ஸ் இன்வொகேஷனோட என் வேல்யூ வந்து வித்தின் தட் டைமுக்குள்ளே வந்து முடியணும். முடியாதனால நமக்கு வந்து ஃபெயிலியர் இருக்குது. இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா என்ன எக்ஸெப்ஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, TestNG டைம் அவுட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட் டைம் அவுட் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. இங்கே வந்து மெத்தட் எது வந்திருக்கு அப்படின்னா TestNG பேசிக்ன்றது என்னோட பேக்கேஜ் நேம், அண்ட் லேர்ன் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ்ன்றது என்னோட கிளாஸ் நேம், அண்ட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ்ன்றது என்னோட மெத்தடோட நேம். ஓகே, அண்ட் என்ன சொல்றது அப்படின்னா 10,000 முடியல, அதனால ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, அண்ட் இன்வொகேஷன் டைம் அவுட் வந்து எப்போ வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வொகேஷன் கவுண்ட் இருந்தால் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட XML-ல த்ரெட் கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். த்ரெட் கவுண்ட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா பேரலல் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். கரெக்டாக ஒரு மல்டிபிள் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் இருந்து அதில் பேரல் போட்டால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இன்வொகேஷன் டைம் அவுட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா இன்வொகேஷன் கவுண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அண்ட் லாஸ்ட் வீடியோவில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்ம இங்கே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ டிபெண்ட்ஸ் ஆனில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் மெத்தடோட நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அது வந்து சேம் கிளாஸ்க்குள்ள அந்த மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒர்க் ஆகிடும். சப்போஸ் வேற கிளாஸ்லேருந்து வருது இல்லை வேற பேக்கேஜ்லேருந்து வருது அப்படின்னா அப்போ நம்ம வந்து பேக்கேஜ் நேம் டாட் எந்த மெத்தட்ல இருக்கோ, ஐ மீன் எந்த மெத்தட் எந்த கிளாஸ்ல இருக்கோ அந்த கிளாஸோட நேம் கொடுத்து டாட் கொடுத்துட்டு மெத்தடோட நேம் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்துட்டேன், அதனால இப்போ சொல்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து பேக்கேஜ் நேம் கிளாஸ் நேம், ஐ மீன் பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் நேம் டாட் சைன் அப் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் சேம் கிளாஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்குள்ள இருக்குன்னா இதுதான் வந்து சின்டாக்டிக் சுகர். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ஆட்ரிபியூட்ஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one very soon.